ஆடிப்பெருக்கு இருக்கு இல்லையா? ஆடி 18ஆம் தேதி அன்னைக்கு தாலிக்கயிறு மாற்றும்போது கட்டாயமா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? எந்த நேரத்துல கயிறு மாற்றலாம்? எந்த ஒரு பொருள வாங்கணும் அப்படின்னா, நம்ம வீடுகள்ல மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஆடி 18 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காவிரி ஆத்துல நீர் பெருக்கெடுத்து ஓடும். அன்னைக்கு காவேரி தாயை வழிபடுவோம். அன்னைக்கு வாழை இலையில பார்த்தீங்கன்னா, பூக்கள், பச்சரிசி, மஞ்சள், குங்குமம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, தேனு, பச்சரிசி மாவு, பன்னீர் இத வச்சு காவேரி தாயை நம்ம வணங்குவோம். இது இல்லாம காதோல கருவுமணி இதெல்லாம் நம்ம வச்சு வணங்கி அதை காவேரி ஆத்துல நம்ம விடுவோம். அன்னைக்கு ஆடி 18 அன்னைக்கு நம்ம எதை வாங்கினாலும் அதை பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு எப்படி எந்த பொருளை வாங்குறோமோ அது பெருகும் அப்படிங்கிற மாதிரி ஆடி பெருக்கு அன்னைக்கும் நம்ம எதை வாங்குறோமோ அது பெருகி நம்ம வீட்டில் சுபிட்சம் வரும் அப்படிம்பாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் தாலிக்கயிறு மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கு. இந்த நாள்ல ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்ய மறக்கக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. சனிக்கிழமையில வந்தாலும் வெள்ளிக்கிழமையில வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில வந்தாலும் ஆடி 18 ஆடிப்பெருக்கு அப்படின்னா எந்த கிழமையும் நீங்க பார்க்க வேண்டியதுல தாராளமா கயிறு மாத்தலாம். ரொம்ப நல்லதுதான். அன்னைக்கு கயிறு மாத்துறதுனால தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இந்த கிழமை தான் பார்க்க வேணாமே வெளிய நல்ல நேரம் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா யமகண்டத்துல போய் மாங்கல்யம் மாத்திக்க முடியுமா? இந்த ஆடி 18 அன்னைக்கு நம்ம முதல்ல விளக்கேத்தி வச்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள்ல பிள்ளையார் வைக்க மறக்கவே கூடாது. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போதும் இது மாதிரி பெரிய விரதம்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு தான் அந்த வழிபாட்டையே துவங்கணும். அப்பதான் அது வெற்றியை தரும். பிள்ளையாருக்கு விளக்கேத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அம்பாளுக்கு நெய்வேத்தியத்தை வச்சு படைச்சி சாமி கும்பிடுங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலிக்கயிறு மாத்துவீங்கல்ல, அன்னைக்கு அப்படி மாத்துறோம் அப்படின்னா அது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும். அதனாலதான் தாலி சரடு இருந்தா கூட சின்ன மஞ்ச கயிறாவது அந்த சரட்லையாவது கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கயிறு இருக்கு, நீங்க ஏற்கனவே தாலி சரடெல்லாம் போடல, கயிறு தான் இருக்கு அப்படின்னா அதை புதுசா மாத்திக்குங்க. புது சரடா மாத்துறவங்க இன்னைக்கு சரடு வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மாத்திக்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் யாராவது உங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க அப்படின்னா 3 பேரு 5 பேருக்கு மங்கள பொருட்களை தானமா கொடுக்கணும். இதை மறந்துடாதீங்க. 3 பேர்த்துக்கு கொடுக்க முடியலன்னா கூட ஒருத்தருக்காவது தயவு செஞ்சு கொடுங்க. தாம்பூலத்தோட மஞ்சள், குங்குமம், வளையல், பூ இதெல்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா மாங்கல்ய பலம் நீட்டிப்பதோடு குலதெய்வத்தோட விருத்தியும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டில் குறைவில்லாமல் இருக்க வேண்டிய முக்கிய பொருட்கள்னு இருக்கு. அதை வாங்கி கண்டிப்பா நிரப்பி வச்சுக்குங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, துவரம்பருப்பு, கல்லுப்பு, சாதாரண சால்ட் இல்லை, இது வாங்கிக்கிட்டு வெல்லம் வாங்கி வச்சுக்குங்க. இதை 4ஐயும் நிறைவா வாங்கி வீட்டில் வைங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வசதி படைத்தவர்கள்லாம் பொண்ணும் பொருளும் வாங்கி குவிப்பாங்க. தங்கம் வாங்கணும்னு நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு எப்படி ஆர்வமா இருக்கிறோமோ அதே போல ஆடிப்பெருக்குலையும் வாங்கணும் அப்படின்னா அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டம் கடையில அலமோதும். ஆனா எல்லாத்தாலையும் தங்கம் வாங்க முடியுதா? வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள். இந்த குண்டு மஞ்சளை நம்ம நல்லா நிறைவாவே வாங்கி வீட்டில் வைங்க. இதனால வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. இந்த மஞ்சளுடன் நம்ம கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்குங்க. பச்சரிசி 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோவாவது இன்றைய தினம் வாங்கி வைங்களேன். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும். ஆடி 18 அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளே பார்த்தீங்கன்னா காவேரி தாயை காண்பதற்காக காவேரி கரைக்கு எழுந்தருள்வார். அன்றைய தினம் அம்மா மண்டபத்துக்கு தங்க பல்லக்கில் பெருமாள் வருவார். அங்கே மாலை வேளையில் காவேரி தாயாருக்கு மாலை, தாலி பொட்டு முதலான சீர்வரிசைகள் யானையின் மீது வைத்து ஊர்வலமாக கொண்டு வரப்படும். காவேரி தாயாருக்கு திருமால் மாலை சமர்ப்பிக்கும் வைபவத்தை காண எண்ணற்ற பக்தர்கள் திரளாக கூடி பெருமாளையும் காவேரி தாயையும் வணங்கி மகிழ்வார்கள். இன்றைய தினம் நீங்கள் எதை நிவேதனமாக வைக்கிறீங்களோ இல்லையோ தயிர் சாதமும் கட்டாயமாக நிவேதனத்தில் இருக்கணும். ராசிப்படி கூட சில ராசிக்காரர்கள் ஆடி 18 அன்னைக்கு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவர்களுக்கு அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணத்தோடு சொல்லியிருக்காங்க. ஆடி 18ல் காவேரி தாய் தான் மிக முக்கியம். இப்போ தீபாவளி அப்படின்னாவே எல்லா நீர்நிலைகள்லையும் கங்காதேவி தான் நிறைந்திருப்பாள். அதே போல் ஆடி 18 அன்னைக்கு காவேரி தாய்
அனைத்து நீர்நிலைகள்லையும் வியாபித்திருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நீர்ல கூட அன்னை காவேரி வந்து நிறைந்து இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த நாள்ல நீங்க காவேரியில போய் குளிக்க முடியலன்னா கூட வீட்ல குளிக்கக்கூடிய நீர் இருக்கு இல்லையா? அத வந்து காவேரி தாயா நெனச்சு, அந்த நீரை எடுத்து நம்ம அப்படியே தலையில ஊத்தி டப்புன்னு குளிச்சிடக்கூடாது. நம்ம சொல்ல வேண்டிய ஒண்ணு இருக்கு. அந்த சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய மந்திரம்லாம் வரல அப்படின்னா கூட இந்த ஒரு வரிய சொல்லுங்க. கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி ஆகிய புண்ணிய நதிகள் இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளட்டும். எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் விலகட்டும். எங்களுக்கு 16 செல்வங்களும் வந்தருளட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அந்த தண்ணிய வந்து தலையில ஊத்தி காவேரியில குளிப்பதாக நினைத்து கொண்டு நீங்க குளிங்க. உங்களுக்கு புண்ணிய பலன்கள் வந்து கிடைக்கும். இந்த நாள்ல புண்ணிய நதிகள்ல நீராடி கங்கை அம்மன், பொன்னியம்மன் ஆகிய அம்மன் ஆலயங்களுக்கு செல்வது விசேஷம். அதனால நீங்க வீட்லயே நீராடினாலும் சரி, பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு போய் அபிஷேகங்களுக்கு திரவியங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். சரி, முதல்ல இந்த ஆடி 18 கயிறு மாற்றுவதற்கு உகந்த நேரம் எப்ப அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, எந்த ராசிக்காரர்கள் கட்டாயம் ஆடி 18 அன்னைக்கு வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா, அவர்களுக்கு பல மடங்கு செல்வம் பெருகுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு ஜோதிட ரீதியாக என்ன காரணம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமையில ஆடிப்பெருக்கு வந்திருக்கு. அன்றைய தினம் பஞ்சமி திதி இரவு 9:13 வரையும் பஞ்சமி திதி இருக்கு. சரி, அன்றைய தினம் நல்ல நேரம் எப்ப அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில 7:30 to 9. இந்த நேரத்துல கயிறு மாத்தாதீங்க. யமகண்டம் காலையில 10:30ல இருந்து 12 மணி வரையும் இருக்கு. இந்த நேரத்திலையும் கயிறு மாத்துறவங்க மாத்தாதீங்க. வழிபாடு அதாவது வீட்ல வந்து காவேரி தாய்க்காக வழிபாடுகள் செய்றீங்க, பரிகாரம் செய்றீங்க அப்படின்னாலும் இந்த நேரத்துல எதுவும் செய்யாதீங்க. பொதுவா அந்த மதியம் நேரத்துக்குள்ள 12 மணிக்குள்ள நம்ம கயிறு மாற்றுவது தான் சிறந்தது. 12 மணிக்குள்ள ஏறு பொழுதுன்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல மாத்தணும். ஆனா 10:30ல இருந்து 12 மணி வரையுமே நமக்கு யமகண்டமாகி இருக்கிறதுனால, நம்ம இந்த வருடம் வந்து 10:30 மணிக்கு முன்பாகவே நம்ம கயிறு மாத்துவது செஞ்சிரணும். அதுவும் காலையில 9 மணி வரையும் ராகு காலம் இருக்கிறதுனால, இந்த 9:15ல இருந்து 10:15க்குள்ள கயிறு மாத்துங்க. பிரம்ம முகூர்த்தத்துல கயிறு மாற்றினாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும். சரி, இப்ப இந்த ஆடி 18 அன்னைக்கு எந்த ராசிக்காரர்கள் வழிபட்டா ஏன் செல்வம் பெருகும் அப்படிங்கிறத காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடி 18 அன்னைக்கு தான் சூரிய பகவான் வந்து கடக ராசியில பூச நட்சத்திரத்துல இருந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானோட நட்சத்திரம். அதனுடைய அதிபதி பாருங்க பிரகஸ்பதி என சொல்லக்கூடிய தேவகுரு. சூரிய பகவான் வந்து தேவகுருவோட பார்வையில இருக்கும்போது கட்டுப்பட்டே இருப்பார். அவர் தேவகுருவின் பார்வையிலிருந்து விடுபட்டு தன் நட்பு கிரகமாகிய புதனோட நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்துக்கு செல்லக்கூடிய நாள் தான் ஆடி 18. சூரியனும் புதனும் நட்பு கிரகம். அதனால இன்றைய தினம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஆடி 18 அன்னைக்கு செய்யக்கூடிய செயல் வந்து பல மடங்கு பெருகும். இதுல 12 ராசிகள்ல கடகம், விருச்சிகம், மீனம் இது 3ம் பார்த்தீங்கன்னா ஜல ராசிகள், அதாவது நீர் ராசிகள். இந்த 3 ராசிகளோடு சந்திரன் வந்து உச்சம் பெறும் ரிஷப ராசிக்காரர்களும் ஆடி 18 அன்னைக்கு வழிபாடு செய்தால் அபரிமிதமான பலன்களை பெறலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. அதனால இந்த 4 ராசிக்காரர்களும் கட்டாயமாக ஆடி 18 அன்று நீங்க வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா காவிரி தாயை போய் வணங்குங்க.